இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஹீரோயின் பாருக்கு வரா. வந்து பார்த்தா ஹீரோ 2 பொண்ணுங்களோட ரொம்ப க்ளோஸா உட்காந்துருக்கான். அத பார்த்துட்டு என்னையவே நீ விருப்பேத்துறியா? இருடா அப்படின்னு நினச்சிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பசங்கள கூப்பிட்டு மாடல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள கூப்பிட்டு அவள சுத்தி டான்ஸ் ஆட வைக்கிறா. அத பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதோட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வேற என்ன ஹீரோயின் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கோவமா அவகிட்ட எந்திரிச்சு வரா. எல்லாரும் நினைக்கிறாங்க போச்சு 2 பேரும் சண்டை போட போறாங்க அப்படின்னு. ஆனா பார்த்தீங்கன்னா ஹீரோ உனக்காக நான் வீட்ல காத்திருப்பேன் ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவ்வளோ சரி அப்படின்னு நினச்சிட்டு அந்த பசங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து அனுப்பிட்டு வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பொண்ணுங்களோட தான் க்ளோஸாக உட்காந்துருக்கான். அவன் சும்மா தான் அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் வந்து சரி இவன் திருந்தவே மாட்டான் அவன் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு அவளும் விட்டுட்டா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்டவெல்லாம் கிடையாது. ஹீரோயினை வெறுப்பேற்றி பார்க்கறதுல அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஒண்ணா தான் படிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் அப்பயத்துலேருந்தே பிடிச்சிருந்திருக்கும். ஆனா ஒருத்தர் சொல்லிக்கிட்டதே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே சண்டை போட்டே பழகினதுனால, இப்போவும் அதே மாதிரியே இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே இவங்களோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களா தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் ஹீரோ வந்து அவனோட அம்மாவ பார்க்கறதுக்காக ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்திருப்பான். அப்ப சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோட அம்மா வந்து சரி இன்னைக்கு நைட் இங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவ வேணாம் தான் சொல்றா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 2 பேரும் இந்த லைனை நீ தாண்டி வரக்கூடாது. வந்தீன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச்சுவார்த்தைலாம் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க. ஆனா கொஞ்சம் நேரம் ஆக ஆக 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்பதான் அவங்க அம்மா வெளியில வந்து சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கனால உங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவங்க சாப்பாட்டில் ஏதோ மருந்து கலந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து. அதனால அப்படியே எந்திரிச்சு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. வந்து பார்த்தா அந்த பொண்ணு சும்மா தான் ஹீரோ கூப்பிட்டு இருந்திருப்பா. ஹீரோக்கு சரியான கடுப்பாகுது. இதுக்கப்புறம் என்ன இந்த டயத்தில் கூப்பிடாது, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் ஒரு நாள் பாருக்கு போயிருப்பா. அப்போ ஒரு பையன் வந்து அவகிட்ட வம்பு இழுக்க வரான். அவள் ஃபர்ஸ்ட் அவனை அடிச்சு போட்டுறா. அதுக்கப்புறம் திரும்பவும் அவன் ஹீரோயினை திட்டிட்டு அடிக்க வரான். அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து ஒரு பாட்டில் எடுத்து அவன் தலையிலே அடிச்சு ஹீரோயினை வந்து அவன் கிட்ட இருந்து காப்பாத்துறான்.